அக்கா, ட்ரெயின் டிக்கெட் ரெடி, ஹோட்டலும் புக் பண்ணிட்டேன். நான் நேர்ல வந்து கொடுக்கறேன். நீ பேக்கிங்லாம் முடிச்சிட்டல்ல? ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கோக்கா. ஏய் பகல்ல அதிகமா குளிர் இருக்காது, ஆனா நைட்டு ரொம்ப குளிரும். மீனாட்சி, ஒரு நிமிஷம். சாரிடி, ஏன் சாரி சொல்ற? நாங்க கொடைக்கானலுக்கு போகல, கேன்சல் பண்ணிருடி. என்னக்கா ஆச்சு? ஏன் போகலன்னு சொல்ற? அந்த அப்பத்தா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுச்சா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்கூல்ல இருந்து 250 துணிக்கு எம்ப்ராய்டரி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் 3 நாள்ல வேற முடிச்சு கொடுக்கணும். அதான் இப்ப முடியாதுன்னு சொல்றேன். எப்படி திடீர்னு இந்த ஆர்டர் கிடைச்சது? யார் வாங்கி கொடுத்தா? அது பாட்டி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. நினைச்சேன் இது அவங்க வேலையா தான் இருக்கும்னு. வேணும்னே அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஏய் மீனாட்சி, அப்படிலாம் எதுவும் இல்லடி. பெரிய ஆர்டரு அதான். அக்கா, 3 நாள்ல 250 துணிக்கு மெஷின் எம்ப்ராய்டரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ தனியா எப்படி போட முடியும்? அவங்க ஹனிமூன் போறத தடுக்கிறதுக்காக தான் வேணும்னே இப்படி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் உனக்கு அந்த ஆர்டரையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி சொல்ல முடியும்? என்னை நம்பி வேற வாக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த ஆர்டர் முடிச்சா நிறைய பணம் வரும். உன் மாமாவோட வீட்டு கடனை கொஞ்சம் அடைக்கலாம்ல, இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும்ல. பாட்டியும் என்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அவங்க ஏத்துக்கலனாலும் நீ அந்த வீட்டு மருமக தான். சொன்னா புரிஞ்சுக்கோ, அவங்க வேணும்னே இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. அவங்க எதுக்கு வேணாலும் பண்ணட்டும். ஆனா இப்போ அவங்க சொன்னதை நான் செஞ்சா என் மேல இருக்கிற கோவம் கொஞ்சமாவது அவங்களுக்கு குறையும்ல. இதை நான் அதுக்கான வாய்ப்பா எடுத்துக்கிறேன். என்ன தேனு? எங்களுக்காக நீ புக் பண்ண, போக முடியாம போயிடுச்சு. சாரிடி. அது பிரச்சனை இல்லக்கா. ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைச்சேன். இப்போ இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் போய்க்கிறோம். நீ ஃபீல் பண்ணாத. நான் வைக்கிறேன். ம்.